ஒரு பெருங்காடு இருந்தது. அந்தக் காட்டில் பல்வேறு விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்தக் காட்டில் ஒரு குட்டி யானை இருந்தது. அதன் பெயர் அருண். அது மிகவும் நேர்மையானதும் புத்திசாலித்தனமானதும் இருந்தது. ஒரு நாள் யானைகள் கூட்டம் ஒரு பெரிய ஏரிக்கரையில் தண்ணீர் குடிக்க சென்றன. வழியில் அருண் ஒரு பெரிய பொன் நகையை காண்டான். அது பளபளப்பாக இருந்தது. ஆனால் யாருடையது என்று தெரியவில்லை. அருண் அதை எடுத்துக்கொண்டு, "இந்த நகை யாருடையது?" என்று கேட்டது. ஆனால் யாரும் பதில் கூறவில்லை. சில மிருகங்கள், "இது உனக்குத்தான் கிடைத்தது, நீ வைத்துக்கொள்" என்றன. ஆனால் அருண் அப்படி செய்ய விரும்பவில்லை. அது அருகிலிருந்த ராஜா சிங்கத்தை அணுகி, "இது யாருடையது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும்" என்று கூறியது. ராஜா சிங்கம் அதை அறிவித்ததும் ஒரு முதிய மான் ஓடிவந்து, "அது எனது நகை. சில நாள்களுக்கு முன்பு அது தொலைந்துவிட்டது" என்று சொன்னது. அருண் மகிழ்ச்சியுடன் நகையை அந்த மானுக்கு கொடுத்தது. மான் மிகவும் சந்தோஷமாக, "நீ மிகவும் நேர்மையான குட்டி யானை, உனக்கு இந்த பழம் பரிசு" என்று அருணுக்கு இனிப்பு பழங்களை கொடுத்தது. அருண் அந்த பழங்களை தனது நண்பர்களுடன் பகிர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடியது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நேர்மையானவர்கள் எப்போதும் வெல்லுவார்கள்.